இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி முதுகு வலி, அதே மாதிரி புடகலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, L4 L5 பிரச்சனை, மூட்டெல்லாம் தேஞ்சிருக்கு, ஜெவ்வு தேஞ்சிருக்கு, அந்த இடத்துல சொல்லிங்க இருக்குது. என்ன பண்ணும்? ஒரு மாறுபடுகிற ஏற முடியல, ஒரு மாறுபடி இறங்க முடியல, வர முடியல, போக முடியல, நல்ல காலம் கெட்ட காலத்து எதுவே போக முடியலைங்க. ஏங்க அது என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேர் டென்ஷன் ஆகி பேசுறாங்க. வாங்க அப்படின்னா வரலப்போ, எனக்கு தான் கால் மூட்டு மூடியெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, நான் வரலப்போ அப்படின்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கீங்களா? உங்களுக்கு இயற்கையான மருத்துவ முறையில என்ன மூலிகை இருக்கு, அது எப்படி பயன்படுத்தினா இந்த மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் சரியாகும், நரம்புகள் சரியாகும், அதே மாதிரி எலும்புக்கு தேவையான கால்சியம், எலும்புக்கு தேவையான சக்தி, மஜ்ஜைக்கு தேவையான அந்த சக்தி எப்படி கிடைக்கும், முழுமையான தகுந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஏங்க என்னுடைய கையில இருக்குது பாருங்க, இதுதான் முடக்கத்தான். அதாவது மூட்டு வலி முதுகு வலி இருக்கிற இடத்துல அந்த மூட்டுகள் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுவதனால தான் இதுக்கு பேரு முடக்கு அற்றான் அப்படின்னு வச்சிருக்காங்க. முடக்கத்தான் கீரை. இந்த கீரை எல்லாருக்கும் தெரியும், ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, அவ்வளவுதான். இத சூப் வைங்கனாக்க ரொம்ப பர்ன் வச்சு தகதகதான் கொதி வச்சு சூப் வச்சிடறாங்க. அப்ப எப்படி கேட்கும்? இதுல இருக்கிற சாறுகள்லாம் எப்படி இறங்கணும்? இந்த மூலிகையோட என்னென்ன மூலிகை போட்டு சூப் வைக்கணும்னு சொல்றேன், வச்சு குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பண்ணுங்களேன். அவ்வளவு அற்புதமா உங்களுடைய வலிகளை அற்புதமா ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் 2 கைப்பிடி எடுத்துக்கணும், முருங்கைக்கீரை 2 கைப்பிடி எடுத்துக்கணும், கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்துக்கணும். இத 3ஐயும் ஒரு பாத்திரத்துல வெஜிடபிள் சூப்புக்கு என்னென்ன போடுவோம்? கடுகு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போடுவோம்ல. போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நான் சொன்ன இந்த அளவுல கீரையை எடுத்து அதுல போட்டு தேவையான அளவு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி சிம்மில் வச்சு கொதிக்கணும். இதுதான் கான்செப்ட். ரொம்ப கப்ப எரி விட்டு கூடாது, சிம்மில் வச்சு கொதிக்கணும். எப்படி சூப்பு செய்யணும்னா, ஒரு 300 ml தண்ணி வைக்கிறீங்கன்னா 100 ml சூப்பு வேணும்னா 300 ml தண்ணி வச்சு அதை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு அந்த 100 ml சுன்ற வரையும் சிம்மில் வச்சு கொதிக்கணும். இதுதான் சூப் செய்யற முறை. அப்ப எத்தனை பேருக்கு எந்த அளவுக்குன்றத நீங்க தண்ணி கணக்கு வச்சு இந்த மூலிகையும் கணக்கு வச்சு போட்டுவாங்க. நான் ஒரு ஆளுக்கு சொன்னேன், சரிங்களா? இதே சூப் பண்ணி தினமும் காலை மதியம் மாலை, இரவு குடிக்காம மாலை, காலை மதியம் சாயந்தரம் 3 வேளையும் ஒரு டம்ளர் டீ காபி குடிக்கிற சூடுல உங்க தேவையான அளவு உப்பு போட்டு அருமையா குடிச்சிட்டு வாங்களேன். உங்க மூட்டு வலி முதுகு வலியை எப்படி குறையுதுன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப அருமையா வேலை செய்யுங்க. இது இல்லாம பிரண்ட சட்னி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சித்தா டாக்டர் அருகில் இருக்காங்க அப்படின்னா பிரண்ட உப்பு கிடைக்கும். நல்லா பிரண்ட சட்னி தெரியும் எங்க போறது. நீ முடக்கத்தான் கீரை விலை காமிச்சு தம்பி, நான் எங்க முடக்கத்தான் கீரைக்கு போறது, நான் எங்க முருங்கைக்கீரைக்கு போறது, நான் எங்க கருவேப்பிலைக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி ஓகே, அதெல்லாம் கிடைக்கலனா கூட அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் கிட்ட போய் பிரண்டை உப்பு கேட்டீங்கன்னா அந்த பிரண்டை உப்பு எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. பிரண்டை உப்பு காம்பினேஷன்ல நிறைய மருந்துகள் இருக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலிக்கு. அது உள்ளுக்குள்ள கொடுப்பாங்க. வெளிப்பூச்சிக்கு வர்ம தைலம் இல்ல வலி தைலம்னு கொடுப்பாங்க. அதையும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் படிப்படியா குறையத கண் கூட பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் பெட்ல எல்லாம் படுக்கக்கூடாது. அதே மாதிரி தலகாணி வச்சும் படுக்கக்கூடாது. தலகாணி இல்லாம பாய் போட்டுடணும். குளிர்ச்சியா தறக்குதுன்னா அது மேல இன்னும் வேட்டியோ இல்ல சாரியோ சோமத்தையோ ஏதோ விரிச்சு துணிகளை விரிச்சு அந்த ஈரப்பதம் இல்லாம அப்படியே வெறுமையா படுக்கணும். டப்பர் பேனு அந்த காலத்துல எப்படி பார்த்தாங்க? கைதான் தலகாணியை வச்சு படுத்தாங்க. அதனாலதான் அந்த காலத்துல யாருமே மூட்டு வலி முதுகு வலி வரல. அதே மாதிரி கால் நீட்டி உக்காந்தாங்க. பெரியவங்க உட்காருவாங்கல்ல, அது மாதிரி கால் நீட்டி உட்காருவாங்க, சப்பளங்கால போட்டு உட்காருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணணும், சரிங்களா? இதே சமயத்துல உங்களுடைய உணவுல பிரண்ட சட்னி உணவுல கம்பல்சரி சேர்த்துக்கணும். முக்கியமா பிரண்ட சட்னிக்கு ஈக்குவலா ஒரு கீரை இருக்கு, அதை நிறைய பேர் அழகுக்காக வளர்க்குறீங்க, ஆனா சாப்பிடவே மாட்டேன்றீங்க. ஒண்ணு இல்லைங்க, பசலைக்கீரை. பசலைக்கீரையில கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அழகுக்காக விதவிதமா வளர்க்குறீங்களா வீட்டுல. அந்த பசலைக்கீரையில சட்னியாவோ சாம்பாராவோ இல்ல கூட்டாவோ இல்ல சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பசலைக்கீரை உங்க வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதே சமயத்துல சக்கரவர்த்தி கீரைன்னு ஒரு கீரை இருக்குங்க, அது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அற்புதமா வேலை செய்யும். அதனால அது பேரு சக்கரவர்த்தி. கீரைகளுக்கே சக்கரவர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த கீரையும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இப்ப நான் சொல்றதால புரிஞ்சுங்களா? இதோடு சேர்த்து ஒரு சில சிகிச்சை முறையும் தேவை. இப்ப நீங்க அலோபதியில இல்ல சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில சிகிச்சை எடுத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க.
இப்ப நான் சொன்ன இந்த வழிமுறையை ஏன்னா சாதாரண சூப்பு தாங்க சொல்லியிருக்கேன். நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்களேன், அந்த வலி எப்படி உங்களுக்கு குறையுதுன்னு மட்டும் பாருங்க. பகல் ஃபுல்லா வேலை செய்றீங்க, இல்ல நைட் ஷிஃப்ட் எல்லாம் வேலை செய்றீங்க, அடுத்த நாள் வந்து வலியோடு தூங்குறீங்க. இந்த வலியிலிருந்து முழுமையா நீங்க வெளியே வரணும். இப்படிப்பட்ட மூலிகைகள் எடுக்கும் பொழுது அற்புதமா வேலை செய்யும். வேற ஏதாவது சந்தேகம்னாக்கா கீழே போற நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. வலியோடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வலியால் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது ஒரு வெள்ளை, அதாவது நாட்டுக்கோழி முட்டையில வெள்ளைக்கருல மேல 10 போடுற ஒரு வழிமுறையை இன்னொரு வீடியோல சொல்றேன். அது இன்னும் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ரொம்ப சிவியரா வலிக்குதுன்னு வைங்களேன், ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு சொல்லட்டுமா? பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும். 10 கொத்தவரங்காய், சிக்கிடிக்காய் கோசிரிக்கான்னு சொல்லுவாங்களா, நார்மலா இருக்கிற 10 கொத்தவரங்காய் தாங்க, பச்சையா கொத்தவரங்காய் எடுத்துக்கணும். எடுத்து அதனுடைய தோல், செதை, விதை அப்படியே கட் பண்ணி மிக்சியில போட்டுடணும். ஒரு லெமன் எடுக்கணும், அப்படியே கட் பண்ணி அதுவும் அதோட தோல் செதையோட மிக்சியில போட்டுடணும். ரெண்டத்தையும் அரைச்சு புளிஞ்சு வடிகட்டி, சரிங்களா? அல்சர் இல்லைன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம். அல்சர் இருக்குன்னா சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். இது ஒரு பெயின் கில்லரா வேலை செய்யும். வலி இருக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க. மற்ற நேரத்துல காலையில 2-3 கொத்தவரங்காய், மதியம் 2-3 கொத்தவரங்காய், சாயந்தரம் 2-3 கொத்தவரங்காய் பச்சையாவே கடிச்சு மெண்டு சாப்பிடலாம். நுறையா இருக்கும், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அப்படியே கடிச்சு மெண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க நரம்புகள் வலிமையாகும், உங்க எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாமையும் அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இதையா செஞ்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.